இன்னைக்கு நாம என்ன ரெசிபி செய்ய போறோம் அப்படின்னா மாங்காய் குழம்பு. அப்போ அதுக்கு தேவையான பொருள் மாங்காய், ஒரு மாங்காய் எடுத்துருக்க, சின்ன மாங்காய், பெரிய வெங்காயம் ஒரு 2 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன், மண்டவலம், மிளகாப்பொடி, கடுகு, வெந்தயம், கடலைப்பருப்பு, மஞ்சள் தூள், புளி ஒரு நெல்லிக்காய் சைஸு, தேங்காய் பால். இவ்வளவுதான் தேவையான பொருள். இது எப்படி செய்வது என்று சொல்லி பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றுறோம், நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், போட்டு நல்லா வணக்கணும். வெங்காயம் போட்டுக்கலாம், வெங்காயம் நல்லா வணங்குற அளவுக்கு நல்லா வணக்குங்க. வெட்டி வச்சுக்கிற மாங்காய் துண்டை போட்டு நல்லா வணக்கலாம். நல்லா வணங்கிட்டு இருக்குது. தீய சிம்மில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், குழம்புக்கு அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதில் ஒரு 1½ ஸ்பூன் போட்டு நல்லா கிண்டுவோம். இப்போ ஊற வச்ச புளி கரைசலை ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான உப்பு கொஞ்சம் போட்டு நம்ம வணக்கும் போது தான் அது நல்லா வணங்கும். இப்போ நல்லா வணங்கிட்டுருக்கு நமக்கு. இப்போ எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை நல்லா ஊற்றி ஒரு கிளறி நல்லா கொதிக்க வைப்போம். இப்போ நம்ம கொஞ்சமாக மண்டவெல்லம் போடுறோம். ஏன்னா அந்த உரப்பும் இனிப்பும் மிஸ் ஆனால் தான் இந்த புளிப்புக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ கூட்டி போட்டிருக்கோம், கொஞ்சம் நல்லா மூடி வைப்போம். 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா வத்திட்டு குழம்பு பார்த்திங்கன்னா பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம வேறு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் வச்சுட்டோம். இது வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.